மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சிவகாமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, அபிராமியே சிவலில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. காக்கா குரல் மாதிரி இருக்கும்போதே என்னம்போ பி சுசீலா பாடுற மாதிரி எந்த தரமும் பாடிக்கிட்டே இருக்கிறது. வாடி சின்ன பொண்ணு வா வா. என்ன வீட்டு பக்கம் வியாபாரத்துக்கு போகலையா? ஏக்கா என்னக்கா இது? உங்க இசை வெள்ளத்தில் நீங்க வந்து என்ன ஏமாற்றாதீங்க, பாடுங்கக்கா பாடுங்க. சும்மா அரிட்டி, நானே ஏதோ பொழுது போகாம பாடிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா குயில் பாட்டு சித்ரா தோத்து போயிருவாங்கக்கா, உங்க குரல் அவ்வளவு சூப்பரா இருக்கு. என்னடி இப்படிலாம் ஏன் முன்னே என்ன பாராட்டுற? எனக்கு வெக்கமா இருக்குடி. என்ன செய்யறது, ஒரு வியாபாரம் பாக்குறதுக்காக எப்படி எல்லாம் புழுக வேண்டியது இருக்கு. பாருங்கக்கா பாருங்க, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கக்கா, கேட்கவே சந்தோஷமா இருக்குக்கா. ஐயா சின்ன பொண்ணு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காதடி. ஆமா இது என்ன அட்டைப்பெட்டி சேலைகளை கொண்டாந்துருக்கே இன்னைக்கு வியாபாரத்துக்கு? ஐயோ ராணிக்கா, என் கையில இருக்கிறது ஒண்ணு சேலை இல்லைக்கா, இது பாத்தீங்கன்னா மருதாணி கோணுக்கா, மருதாணி கோணு. ஆட பொடி போக்கத்தவளே, மருதாணி எல்லாம் கல்யாணம் முடிக்கிற பொண்ணுங்க வைப்பாங்க. இப்ப வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு எதுக்குடி மருதாணி? இப்படி சொல்லாதீங்கக்கா, ஒரு மருதாணி கோணு வாங்கிக்கோங்கக்கா, உங்களை நம்பி உங்க வீடு தேடி வந்திருக்கேன்ல. என்ன சின்ன பொண்ணு நீ சொன்னதையே சொல்லுத. கோணை வாங்கி காசு கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லட்டி, ஆனா அதை வாங்கி சும்மா தான் கிடக்கும். யாரு உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்குது? அது இல்லாம எனக்கு இந்த வட்ட வட்டமா மருதாணி வைக்கிறத தவிர வேற எந்த டிசைனும் தெரியாது டி. ஏக்கா டென்ஷன் ஆகாதீங்கக்கா, உங்களுக்கு டிசைன் போட தெரியலன்னா என்ன, நான் டிசைன் போட்டு விட்டுறதேன். ஓ, ஒரு கோன் வாங்கினா ஃப்ரீயா டிசைனே போட்டு விட்டுறதியா? ஆமா ஆமா, இது மூஞ்சிக்கு கோணை 10 ரூபாய்க்கு வித்துட்டு டிசைன் வேற போட்டு விடுதாங்க. ஐயா அப்படிலாம் இல்லக்கா, ஒரு கோன் வாங்கினீங்கன்னா 10 ரூபா தான், டிசைன் போடுறதுக்கு 50 ரூபாக்கா, ஆக மொத்தம் 60 ரூபாக்கா. இது உனக்கு கொஞ்சம் அநியாயமா இல்லட்டி? ஏக்கா உங்களுக்கு ஒரு கையில டிசைன் போடுற நேரத்துல 10 வீட்டுல போய் நான் மருதாணி வித்துட்டு வந்துருவேன், எனக்கு அதனால 100 ரூபாய் கிடைக்கும்க்கா. ஆனா உங்களுக்கு உட்காந்து போட்டு விடுதல அந்த டயத்துக்கு எனக்கு சம்பளம் வேண்டாமா? சரிடி, போட்டு விடுறதுக்கு வேற ஆள் இல்ல, பிள்ளைங்க வேற அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, நீயே போட்டு விட்டுரு, 50 ரூபா தந்துடுறேன். என்னடா இது, என்னத்தை கேட்டாலும் உடனே தரமாட்டாங்க. இன்னைக்கு என்னடா 50 ரூபாய்க்கு சரின்ட்டாங்க, பேசாம 100 ரூபாயை கேட்டிருக்கலாமோ? கையை மட்டும் கொடுங்க, எப்படி என் கலையை இறக்குறேன்னு பாருங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, இருந்தாலும் மருதாணி வச்சு விடுறதுக்கு 50 ரூபா கொஞ்சம் அதிகமா தாண்டி தெரியுது. கல்யாண பொண்ணுக்கெல்லாம் கையில மெகந்தி போடுறதுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்கக்கா. 1000 ரூபா அரியா தாடி, ஒரு கையில மருதாணி போட 1000 ரூபாய்ட்டி. சரி 2 கைன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பொண்ணு, இனிமேல் நீ பழச்சுக்கிடுவேடி, பழச்சுக்கிடுவ. வாடி பாப்பாத்தி, அப்பலே வாரேன்னா இப்பதான் வர, எங்க போயிட்ட? இவ வேற எங்கக்கா போயிருக்க போறா, வர வழியில ஒவ்வொரு வீடா வா பார்த்துட்டு வந்திருப்பா. நீ மட்டும் என்னவா ஒரு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு தான் வந்திருப்ப. சின்ன பொண்ணு, என்ன ஜோசியமா பாக்குற? எனக்கும் பாருண்டி என் நேரம் எப்படி இருக்குன்னு. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு ஜோசியம் பாக்குற மாதிரியா இருக்கு? அதுக்கு இல்லடி, ராணி அக்கா கையை பிடிச்சி ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கல, அதான் கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்றேன்னு நினைச்சேன். ஆமா ஆமா, உங்ககிட்ட எல்லாம் வியாபாரம் பார்த்து பிழைக்கிறதுக்கு இந்த பாட்டி மாதிரி ஒரு கூடைய கையில தொங்க போட்டுட்டு வீடு வீடா போய் கைரேகை ஜோசியம் பார்த்தா கூட பிழைச்சிக்கலாண்டி. அப்ப நீ ஜோசியம் பார்க்கலையா? என்ன பண்ணிட்டு இருந்த கையை பிடிச்சி? ராணியக்கா தங்க வளையல் போட்டிருந்தாங்கல்ல, அதை கையை பிடிச்சி கலட்டிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா ராணியக்கா, சின்ன பொண்ணு எவ்வளவு நக்கலா பதில் சொல்றான்னு. நதிநீரை இணைச்சாலும் இணைச்சிருவாங்க டி, ஆனா உங்களை திருத்த முடியாது டி. கையில மருதாணி கோணை வச்சுக்கிட்டு இருக்கேன், பாத்தீங்களா கைரேகை பாக்குறியான்னு கேக்குறா. ஓ, அது மருதாணி கோணா? நான் ஏதோ ஜோசியம் பாக்குற குச்சி இல்ல நினைச்சேன். அட கண்ணுகிட்ட விளைய வா, கொஞ்சம் வாயில மருதாணி போட்டு விடுறேன். ராணிக்கா, இவகிட்ட எல்லாம் நீங்க மருதாணி போட்டுக்கிட்டாதீங்க, எப்படியும் கெட்டு போனதா தான் வச்சிருப்பா. என்ன இந்த பாப்பாத்தி நம்ம என்ன கொண்டு வந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு விடுதா? ஏன் சின்ன பொண்ணு, கெட்டு போன தேடி கொண்டு வந்த? ஏக்கா அவ கிடக்குறா லூசு, நான் என்னப்ப வேணும்னே ஃபேன்சி ஸ்டோர்ல போய் 10 ரூபா மருதாணி கெட்டு போனதா பார்த்து 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு போட்டு விடுற மாதிரிலாம் பேசுறீங்க. பாத்தீங்களா ராணியக்கா, பேச்சு பழக்கத்துல அவளே உண்மை சொல்லிட்டா. இது கெட்டு போன மருதாணியா தான் இருக்கும். இங்க பாரு பாப்பாத்தி, எதுவா இருந்தாலும் நம்ம களத்துல சந்திக்கலாம், இப்படி பிசினஸ் டைத்துல என் பிசினஸ் வந்து கெடுத்துட்டு இருக்காரு. ஆமாட்டி, உங்ககிட்ட பிசினஸ் பண்றதுக்காக அம்பானி வெயிட்டிங்ல இருக்காராம். பில் கேட்ஸ் பிசினஸ் பண்ண காத்து கிடக்காராம், போறியா? அவங்க என்ன கிடக்காங்க, அவங்க எனக்கு ராணியக்கா தான் பெருசு. அப்படி சொல்றீ சின்ன பொண்ணு? அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, அவங்க கிட்ட எல்லாம் ஏமாத்தி வியாபாரம் பார்க்க முடியுமா? கெட்டு போன பொருள் அவங்க எப்படி வாங்குவாங்க? ராணியக்கா தானே இழிச்சவாயி, இவங்க கிட்டதான் ஈஸியா கெட்டு போனதெல்லாம் தள்ளி விடலாம். அவ கிடக்குறா லூசி, நீ எனக்கு மருதாணியை போடுட்டி. போடுறதான் போடுற, ராணியக்காக்கு நல்ல டிசைனா பார்த்து போடு. அது எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க. ராசிதான் கை ராசிதான் ராணியக்கா கையே ராசிதான், ராசிதான் கை ராசிதான் ராணியக்கா கையே ராசிதான். அந்த கோன் ஒண்ணு எம்புட்டு கடையில எல்லாம் 2 ரூபா தானாமே. உங்க அப்பா வீட்டு கடையில 2 ரூபாய்க்கு விற்பான், ஒரு கோன் 10 ரூபாடி. ஏண்டி பாப்பாத்தி, நீயும் கொஞ்சம் ஓவர தண்டி பேசுற. எந்த கடையில 2 ரூபாய்க்கு கோன் தராங்க? ஏக்கா, உங்களுக்கு நல்ல டிசைனா வைக்கணுங்கிறதுக்காக நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசாதீங்கக்கா. அப்படி இப்படி பேசினா தானே விலையை குறைக்க முடியும். ஆமா, மருதாணி வச்சு விடுறதுக்கு எவ்வளவு கேக்குறா? 50 ரூபா கேக்குறாடி, அதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 50 ரூபாயில கொஞ்சம் குறைக்க கூடாது? தாராளமா குறைக்கிறேனே, 4 வரலுக்கு மட்டும் போடுறேன், 40 ரூபா வாங்கிக்கிறேன், ஓகேவா? ஏண்டி அந்த குறைக்கிறத சொல்லலட்டி, டிசைன் வந்து ஃபுல் கைக்கு வேணும்.
காசு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறியா? கொடுக்கறது 50 கோவா, இதுல வேற குறைச்சு வேற தராங்களாக்கும். ராணிக்கா உங்க டிசைனை மட்டும் பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கும். என்ன பொண்ணு, நீ ஆளுதான் கிறுக்கு மாதிரி இருக்கேன்ட்டு கையிலே ஏதோ கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்குவேன்னு பார்த்தேன். ஆனா டிசைன் நல்லா போட்டிருக்கேட்டி. பாத்தியா, சின்ன பொண்ணை குறைச்சி பேசாத எவ்வளவு அழகா டிசைன் போட்டிருக்கான்னு பாத்தியா? ஏக்கா எங்க காலேஜ்ல நாங்க படிக்கிற காலத்துல மெஹந்திக்குன்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சுக்கா. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதுல சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கேன்க்கா. ஓ அப்படியாட்டி, மெகந்தி போடுறதுக்கெல்லாமா கிளாஸ் நடத்துறாங்க? அதை ஏன் கேக்குறீங்க ராணி அக்கா, நகப்பாலிஷ் போடுறதுக்கே கிளாஸ் நடத்துறாங்கன்னா பாருங்களேன். நெயிலாற்றுக்கா, அது பேரு நெயிலாற்று. அடப்பாவீங்களா, நகத்துக்கு இல்லாம பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்? ஆமாக்கா, காலமே மாறி போச்சு. நகத்துல கோலம் போடுறாங்கன்னா பாருங்களேன். அடியாத்தாடி, அப்படி இல்லாமா பண்றாங்க? ஏக்கா உலகத்துல என்னென்னமோ நடக்குதுக்கா. நெஞ்சில டேட்டூ போடுறாங்க, உதட்டுல லிப்ஸ்டிக் பதிலா சிவப்பு கலர் டேட்டூ போடுறாங்க. அது மட்டும் இல்லக்கா, தொப்புள்ள கூட கம்மல் போடுறாங்க. அடியாத்தாடி, அதான் ஒரு பழைய பாட்டு இருக்கேக்கா, அண்ணே அண்ணே சிப்பா எண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்செண்ணே. தொப்புள்ள கம்மல் போடுறதும் அக்குள்ள டேட்டா போடுறதும் கொஞ்சம் ஓவரத்தான் போகுதுன்னு. ஏக்கா இதெல்லாம் ட்ரெண்டிங்க்கா. காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிட்டு போய்க்கணும். நாளைக்கு வேணா நானும் தொப்புள்ள கம்மல் கொண்டு வரேன், உங்க தொப்புள்ள ஒண்ணு குத்திடுவோமா? சீச்சி சீச்சி, தொப்புள் கொடி பந்தம் எவ்வளவு புனிதமானது. அதில்ல மாடி கம்மல் போட்டு ஊருக்கு காட்டுவாங்க. இப்ப தாண்டி இப்படி நடக்கு. யாராணி, சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்த் மட்டும் தொப்புள்ள பண்பர விடலாம், இப்போ உள்ள பொம்பளைங்க அதுல கம்மல் போடக்கூடாதோ? அப்போ உங்க தொப்புள்ளை ஒரு கம்மலை போட்டுருவோம். ஐய, எனக்கெல்லாம் அது வேணாண்டி. போடுறவங்க போட்டு போறாங்க, நமக்கு என்னன்னு சொல்ல வந்தேன். அதுவும் சரிதான் ராணியக்கா, போடுறவங்க போடட்டும். அந்த காலத்துல கோயில் திருவிழா அல்லது கல்யாண வீடு, தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம், நமக்கு கல்யாணம் சடங்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் மருதாணி இலையை ஊர்ல ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும். ஓடி ஓடி பறிச்சு அம்மியில வச்சு அரைச்சி, அதுக்கு பாக்க வச்சு அரைச்சி, சிரட்டையில வச்சு கையில வட்ட வட்டமா மருதாணியை வச்சு அழகு பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நைட்டு வச்சு படுத்தா பாய் போர்வையில் ஆயிருன்னு அம்மா வேற திட்டுவாங்க. திட்டு வாங்கி கொட்டு வாங்கி மருதாணி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் டிசைனாக படக்கூடாதுன்னு கோன் வச்செல்லாம் டிசைன் போடுறாங்கக்கா. அதான் ராணி சொல்கிறேன், காலத்துக்கு தகுந்த மாதிரி மருதாணி இலை கூட மாறி போச்சு பவுட்ரா. நாமளும் அதை மாதிரி மாறிக்கிட வேண்டியதானே. நம்ம தொப்புள்ள கம்மல் போடட்டாலும் போடுறவங்க போட்டா போட்டுன்னு விட்டுறணுண்டி. தொப்புள்ள கம்மல் போடுறது அப்புறம் பார்க்கலாம், இப்ப கையில மருதாணியை போட்டுக்கோங்க. ஆமா, ஒரு மருதாணியா 1000 ரூபாயா? ஏண்டி வியாபாரத்தை வரும் முன்னாடி கெடுக்காது ஏன்டி. இப்பதானே நயன்தாரக்கா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு மருதாணி கொண்டு வித்துக்கலான்னு பார்த்தா வருங்கள அவங்கள பயம் காட்டுற. என்னது 1000 ரூபாயா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, ஒரு கோணம் 10 ரூபா தான்க்கா. அவ கிறுக்கு மாதிரி சொல்றா. கையில டிசைன் போடுறதுக்கு மட்டும் எம்பிட்டுன்னு கேளுங்களேன். ஏன்டி டிசைன் போடுறதுக்கு எவ்வளவு வாங்குற? உங்களுக்கு வேணா 2 கைக்கு போடுறேன். 100 ரூபாய்க்கு பதிலா ஒரு 90 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கம்மி பண்ணிடுவோம். ஓ, இதுல டிஸ்கவுண்ட் வேற. டிஸ்கவுண்ட் பின்ன என்னடி பண்றது பாப்பாத்தி, 5-10 கம்மி பண்ணாதானே அடுத்தடுத்த வியாபாரத்தை பார்க்க முடியுது. சரிடிமா, நானும் சின்ன வயசுல போட்டது. எனக்கு இந்த வட்டமா தான் வைக்க தெரியும். இந்த மாதிரி கோடு கூட மாடல் போடணும்னு ஆசைதான். ஆனா இந்த வயசுல போட்டா சிரிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நமக்கு பிடிச்சா நம்ம போட்டுக்கிற வேண்டியதானே. இதோ போட்டு விடுறதுக்கு சின்ன பொண்ணு இருக்கா, கையை கொடுத்துக்கிட்டு மட்டும் இருங்க. அப்புறம் பாருங்க, எனக்கெல்லாம் நல்லா போட்டு விட்டுருக்காக்கா. அடியாத்தி ராணி, உனக்கு நல்லா இருக்குடி. என் சின்ன பொண்ணு எனக்கும் வச்சு விடுட்டி, நானும் 50 தாரேன். எக்கா, இவளை நம்பி கையை கொடுக்க போறீங்களாக்கா? இருடி பாப்பாத்தி, உன் வாயில் கொஞ்சம் மருதாணி போட்டு விடுறேன். சரிடிமா, சரி. நயன்தாரக்காவே போடுறாங்க, எனக்கும் போட்டு விட்டுரு. அதெல்லாம் முடியாது, உனக்கு போட முடியாது போட்டி. சின்ன பொண்ணு, தொழில் பார்க்க இடத்துல இப்படி முரண்டு பிடிச்சா எப்படி? அவ கேட்கறாள, போட்டு விடு, உனக்கு காசுக்கு தானே. பின்ன எனக்கு வியாபாரத்தை கிடைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிக்கா? பாப்பாத்தி அவளை ஓட்டிட்டே இருக்காதடி, சும்மா இரண்டி. இரு, முதல்ல நயன்தாரக்கா போட்டு விட்டு வரேன். போடுறதான் போடுற, ஒரு நல்ல டிசைனா பார்த்து போடுறி. ஆமா, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இருக்கு, நல்ல டிசைனா பார்த்து போடு. போடி பாப்பாத்தி, உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியவே மாட்டேங்கி. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட தப்பா சொல்லிட்டேன்? உங்களுக்கு 60 கல்யாணம் பண்ணுற வயசு தானே, அதான் சொன்னேன். பாப்பாத்தி அவங்க கிண்டல் பண்ணலன்னா உனக்கு இது பொழுதே போகாதே. இந்த பாப்பாத்திக்கு வேலையே என்னது, அடுத்த வீடு கிண்டல் பண்றது தானே. சரி போட்டுட்டு எனக்கு ஒரு நல்ல டிசைனா போடு. சின்ன பொண்ணு, எனக்கு மட்டும் நல்லதா போடு. இந்த பாப்பாத்திக்கு காய்ச்சா மூச்சான்னு கோர கீச்சு விடுடி. ஆமா, வயசாகி நாளைக்கு மண்டையை போடுற கேஸுக்கெல்லாம் புது டிசைனா போடு. என்ன மாதிரி வாலிய பிள்ளைங்களுக்கு கோச்சா முச்சான்னு கீச்சு போடு. பாத்தி அந்த நயன்தாரக்கா நியாயத்தை. வயசானவளோ வாலிவக்காரியோ போடுறது காசு கொடுத்து தானடி போடுதோம். நல்லதா போட்ட என்னடி தப்பு? ஏக்கா அவ கடக்கா கூறு கட்டதா, நான் நல்ல டிசைனா போட்டு விடுதேன்கோ.
ராணி அக்காக்கு பிள்ளைகளே சமைஞ்சு போச்சு, அவங்களுக்கு நல்ல டிசைனா போட்டிருக்க. நயன்தாரா அக்கா பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆயிப்போச்சு, அவங்களுக்கு நல்ல டிசைனா போட்டிருக்க. எனக்கு இப்பதான் சின்ன பிள்ளைங்க, எனக்கு சூப்பர் டிசைனா போடணும் டி. சரி சரி போடுறேன். எப்படி என் டிசைனு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.